திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். ஐயாறு அதனில் சைவன் ஆகியும். இங்கு மாணிக்கவாசகர் ஐயாறு என்பதை திருவையாற்று திருத்தலத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற பழமையான திருத்தலமாகும். இது 5 ஆறுகளின் பெயரால் திருவையாறு என்று அழைக்கப்படுகின்றது. வடவாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி என்று 5 ஆறுகள் இந்த ஊர் வழியாக பாய்வதால் திருவையாறு என்று இந்த ஊர் பெயர் பெற்றது. இந்த திருத்தலத்தில் இறைவன் ஐயாறப்பனாகவும் தாயார் அறம் வளர்த்த நாயகியாகவும் காட்சி கொடுத்து அருள்பாலிக்கின்றனர். திருநாவுக்கரச பெருமான் ஒரு முறை திருக்கையில யாத்திரை செல்கின்றார். திருக்கைலாதநாதரை தரிசிச்சிடணும் அப்படிங்கிறதுங்காட்டிக்கு திருக்கையில யாத்திரை போகிறாரு. அப்போது வயதான காலம் இல்லையா அது, அதனால் நடந்து சென்ற அப்பர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவரால் மலை ஏற முடியல, நடக்க முடியல. என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தவழ்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியும் முடியாதனால ஊர்ந்து அப்படியே மெதுவாக நகர்ந்து போகிறாரு. அதனால் அவர் உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டுருது. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, ஒரு முனிவர் வடிவில் தோன்றி நீங்கள் இந்த மானசரோவர் குளத்தில் மூழ்கி எழுந்திருச்சிங்க அப்படின்னா கைலையை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் முனிவர் வடிவத்தில் இருக்கிற இறைவன் சொன்ன மாதிரியே மானசரோவர் குளத்தில் மூழ்கி எங்கே இருந்து எந்திரிக்கிறாரு, திருவையாறுல இருந்து வெளியே வர்றாரு. இறைவன் அப்போது அப்பர் பெருமானுக்கு உமையம்மையோடு சேர்ந்து திருக்கைலாய காட்சி கொடுக்கின்றார். அதனால தான் திருவையாருக்கு தென்கையிலை என்றும் பெயர் வந்தது. திருக்கையிலைக்கு செல்லாமலேயே கைலாய தரிசனம் கண்ட அப்பர் பெருமான் இதனை பாடலாகவுமே பாடியுள்ளார். தேவார பாடல் மாதர் பிறை கன்னியானை அப்படின்னு தொடங்குற பாடலை பாடாவே பாடி சொல்லியிருக்காரு. யாதும் சுவடுபடாமல், எந்த ஒரு சுவடுமே இல்லாமல் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு பாடியிருக்காரு. இந்த நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் திருவையாறில் விழாவாகவே கொண்டாடப்படுகின்றது. ஒரு முறை சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருந்தகையோடு சேர்ந்து திருவையாறு போகிறாரு. அப்போது திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடத்த அடைந்ததுக்கப்புறம் எதிர்பட ஐயாறு திருத்தலம் இருந்தது. ஆனால் இடையில் ஆறானது வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் இறைவனை போய் ஐயாற்றில் தொழ வேண்டும் என்று கருதிய சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, இறைவனை நினைத்து பதிகம் பாட ஆரம்பிக்கிறாரு. பரவும் பரிசொன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் என தொடங்கும் தேவார திருப்பதிகத்தை பாடுகின்றார். அப்போது நம் ஐயாறப்பனின் அருளால் வெள்ளம் இருபுறமும் ஒதுங்கி இடையில் வழி ஏற்பட்டது. அந்த வழியில் சேரமான் பெருந்தகையும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நடந்து சென்று நம் ஐயாறப்பனை தரிசித்தனர். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவையாற்று திருத்தலத்தில் சிவாச்சாரியார் ஒருவர் இருந்தார். அவர் நம்ம சிவபெருமான் மேலே மிகுந்த பக்தியுடையவர். அவர் ஒரு டைம் என்ன பண்ணுறாரு, காசி யாத்திரைக்கு சென்றார். அப்போது அவர் காசி யாத்திரை போன அவர்னால் அந்த உரிய காலத்துக்கு அவர்னால் வர முடியல, வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த சிவாச்சாரியோரோட வடிவம் கொண்டு சிவாச்சாரியார் திரும்பி வர வரைக்கும்
இறைவனை தம்மை தாமே பூஜை செய்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வைத்தான் மாணிக்கவாசகர் ஐயார் அதனில் சைவன் ஆகியும் என்று பாடுகின்றார். திருச்சிற்றம்பலம்.